என்னுடைய இந்த லைஃப்பில் மறக்க முடியாத நாள் பார்த்திங்கன்னா, நான் என்னைக்கு கன்சீவ் ஆனேனோ அன்றைக்கி தான். ஏன்னா நான் வந்து 4 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. அதுக்கப்புறம் தான் எனக்கு குழந்தை நிற்கிது. அதுக்கு இடையில உள்ள எல்லா ட்ராமாஸ், ப்ராப்ளம்ஸு, ப்ரெஷர் எல்லாத்தையும் அனுபவிச்சாச்சு. அனுபவிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ எனக்கு அந்த நொடி ரொம்பவே மறக்க முடியாது. இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஹாஸ்பிட்டல் விசிட் நான் போயிருந்தேன் கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி. அதை பற்றி உங்களுக்கு சொல்ல வரேன். ஸோ இது யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்குன்னு நான் நம்புகிறேன். என்னென்னா, ஹாஸ்பிட்டல் விசிட் போகிறோம், 2 பேரும் செக் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஒரு 7,000 எடுத்தடுப்பில் பில் போடுறாங்க. எது எதுக்குன்னா தெரியாது. நிறைய பில்ஸ் எழுதி கொடுப்பாங்க. அது இது செக்கப், இது செக்கப் அப்படின்ற மாதிரி மெடிக்கல் அது வாங்க இதை அப்படின்னு பில் போட்டுருவாங்க. அது எல்லாத்தையும் பே பண்ணிவிட்டு அடுத்த மாதம் வாங்கினாங்க. செக்கப் பண்ணி ரிசல்ட் கொடுத்தோம். ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு மட்டும் இனி செக் பண்ணோம் மந்த்லி ஒன்ஸ் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓகேன்னு பார்த்தா பேக்கேஜுன்னு சொன்னாங்க. 5,000 ரூபா அந்த மாதிரி ஒரு இதுக்கு 900 நினைக்கிறேன் ஒரு சிட்டிங்க்கு. அந்த 900 வந்து நான் வரும்போது மட்டும் பே பண்ணுறேன், ஒரு வாட்டியும் 900 பே பண்ணுறேன்னா, இல்லை பேக்கேஜாக தான் பே பண்ணணும், நீங்கள் 5 வாட்டி வரா மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பே பண்ண சொன்னாங்க. 5,000 ரூபா அந்த மாதிரியெல்லாம். சரி ஓகேன்னு பே பண்ணியாச்சு. ஒரு விசிட் அப்பையும் நான் 1 மந்த் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒரு ப்ரெஷரு. அடுத்த மாதம் எதனா சொல்லிவிடுவாங்களா அப்படின்ற மாதிரி. ஆனால் வந்து அந்த ஒரு செக்கப்லேயும் ஒரு டாக்டரும் இருக்க மாட்டாங்க. மாறி தான் இருப்பாங்க. என்னன்னு கேட்டால் நாளைக்கு வாங்கன்னு மட்டும் சொல்லுவாங்க. நீர்க்கட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, என்ன ஃபுட் எடுக்கணுமா, இல்லை எக்ஸசைஸ் எதுவும் பண்ணுமா, வெயிட் லாஸ் பண்ணுமா டாக்டர்னு கேட்டால், இல்லை இது வந்து எதுவாலையுமே சரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ எதுக்கு டாக்டர்ஸ் கிட்டே நம்ம போகணும்? இதனால் என்ன சொல்ல வரேன்னா, அதோடு நான் வந்து ஒரு 2 மாதம் போயிருப்பேன்னு நினைக்கிறேன். 14,000 ரூபா கிட்ட செலவு பண்ணியிருப்பேன். அவ்வளோதான் குழந்தைக்குன்ட்டு. எனக்கு அதுவே விருப்பம் இல்லை. கடவுள் வந்து நம்மளுக்கு கொடுப்பாருன்ற நம்பிக்கை மட்டும் எனக்கு ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, டாக்டர்ஸ்லாம் எப்படி பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் சில பேர் சொன்னாங்க இனிஷியலாக அப்படி தான் பார்ப்பாங்க, போக தான் பார்ப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ கடவுளை மட்டும் நம்பலாம்.